ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெய்டெக் வெல். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பாலிமார்ஃபிசம் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜாவா ஓப்ஸோட மேஜர் பில்லராக இருக்கிற அனதர் கான்செப்ட் தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் தென் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸிங் இன்டர்ஃபேஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக கேட்குற டாபிக் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம வந்து கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஏடிஎம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஏடிஎம்மில் வந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறோம், பேலன்ஸ் செக் பண்ணுறோம் அண்ட் தென் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஆனால் ஏடிஎம் மிஷின் உள்ளேயே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு வந்து நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு அமௌண்ட் வரும், போகும், செக் பண்ணுவோம், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே மிஷினுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மட்டும் தெரியும், இன்சைட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் தெரியும், உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் தட் மீன்ஸ் ஜாவாவில் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு யூசருக்கு வந்து ரெக்வயர்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் காட்டினா அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகேவா? சிம்பிள் டெஃபினிஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டு தி யூசர், இப்படி சொன்னால் போதும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன், புரிஞ்சா? இம்ப்ளிமெண்டேஷனை டீட்டெயில்ஸ்லாம் ஹைட் பண்ணியிருப்போம், ஒன்லி ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும்தான் நம்ம ஷோ பண்ணுவோம், ஓகேவா? இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். எதுக்காக நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து வேணும் அப்படின்னா இப்படி ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். லைக் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து யூசருக்கு காட்டினா என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கார் ட்ரைவ் பண்ணுறோம், அதில் வந்து ஸ்டியரிங் யூஸ் பண்ணுவோம், பிரேக் யூஸ் பண்ணுறோமா, ஆனால் இன்ஜினில் வந்து ஃபியூவல் எப்படி பேர்ன் ஆகுதுன்னு தெரிஞ்சால் ட்ரைவே வந்து நமக்கு பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது, ஓகேவா? யூஸருக்கு தேவையான ஃபியூச்சர்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஓகேவா? லைக் காரில் வந்து கியர் போட நிற்கணும், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அது எப்படி உள்ள மிஷினில் போய் நிப்பாட்டுது அப்படிலாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? and then abstract class and then ways to achieve abstraction. Two ways வந்து இருக்கு. என்ன அப்படின்னா லைக் abstract class and interface. abstract class அப்படின்னா 0 to 100% abstraction. interface அப்படின்னா மொத்தமாகவே abstractionாக தான் இருக்கும், ஓகேவா? இது இன்டர்வியூவில் கேட்கலாம் டைரெக்டாக. அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். நான் வந்து இவ்வளோ பெரிய பேரெலாம் வாசிக்க மாட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், சப்போஸ் இப்போ வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஓகேவா? அது சில மெத்தட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் அண்ட் தென் சில மெத்தட் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ண கிளாஸ் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நான் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை வந்து ஒரு கிளாஸுக்கு முன்னாடி நான் வந்து அதை யூஸ் பண்ணால் இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் சம் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில். அதே மாதிரி இங்கே ஒன் செகண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்ன அப்படின்னா லைக் நம்ம கிளாஸுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்னு யூஸ் பண்ணோமா, அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு யூஸ் பண்ணால் அதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஏன் அப்படின்னா லைக் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூலில் டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும், ஓகேவா? ஆனால் அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து யார் பண்ணுவோம்? ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும், புரியுதா உங்களுக்கு? வந்து இப்போ டீச்சர் கொடுக்குறாங்கன்னா இதை முடிங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணணும் அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. அதே தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நம்ம வந்து ஜஸ்ட்டு மெத்தட் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவோம், அதுக்கு டெஃபினிஷன் தட் இஸ் பாடி வந்து இருக்காது. அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். எப்படி அப்ஸ்ட்ராக்ட் இப்படி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அப்ஸ்ட்ராக்ட்னு கீவேர்ட் போட்டு டேட்டா டைப் ஃபங்க்ஷன் நேம் போட்டு செமிகோலன் வச்சு டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவோம், டெஃபினிஷன் கொடுக்க மாட்டோம். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், ஓகேவா? அந்த எக்ஸாம்பிளில் அதான் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து அதாவது இப்போ ஃபுல்லாக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்டு மெத்தட் எப்படின்னா
இப்படி அப்ஸ்ட்ராக்ட் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்களேன். அப்ஸ்ட்ராக்ட்னு கீவேர்ட் போட்டு கிளாஸ் பேர் உள்ளே நான் வந்து மெத்தட் டிக்ளேர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா ஓகேவா. அண்ட் தென் அந்த மெத்தடுக்கு பாடி வந்து கிடையாது. இப்போது நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே மெத்தட் டிக்ளேர் தான் பண்ணுறோம் ஓகேவா. அதுக்கு வந்து பாடி கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா அதுக்கு சைல்டு கிளாஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள மெத்தடை கண்டிப்பாக வேறு கிளாஸ் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம டெஃபினிஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே ரன் ஆஃப்னு சேம் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைக் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்னெல்லாம் அப்படின்னா லைக் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால் வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது ஓகேவா. அது வந்து எரர் வரும் இது ஒன்று. அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும். அதாவது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர்ஸ் சரியா. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கலாம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே ஓகேவா. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்கலாம், நார்மல் மெத்தடும் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம் ஓகேவா. ஏன் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக்குன்னு இது பண்ணும்போது ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண தேவையில்லை ஓகேவா. ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் வச்சு நீங்கள் கால் பண்ணாலே போதும். ஸோ அப்ஸ்ட்ராக்டுக்குள்ளே ஸ்டாட்டிக் மெத்தட் அலௌடு ஓகேவா. இவ்வளோ தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் ஓகே. இப்போ வந்து எதுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா. லைக் இப்போ அண்ட் தென் இன்டர்ஃபேஸ்ன்ற கான்செப்டுக்கு நெக்ஸ்ட் போவோம். இப்போது இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன 100% வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இன்டர்ஃபேஸ்னால் வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஏ கிளாஸ். சிம்பிளானா கிளாஸ்க்கு வந்து டெம்ப்ளேட் மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் ஓகேவா. லைக் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு எப்படி அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட்னு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ்னு கீவேர்ட் போட்டு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு நேம் போட்டு அதுக்குள்ளே நம்ம மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் சம் ஃபியூச்சர்ஸ் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து சொல்கிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்ஃபேஸ்க்கும் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அண்ட் தென் இதுக்குள்ளே உள்ள மெத்தட் இருக்கா நம்ம அதை வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து என்ன அப்படின்னா மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கும். அண்ட் தென் நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனலாக தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாகவே. அண்ட் தென் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம் அந்த டைப்ஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு ஜாவாவில். அதை ஓவர் கம் பண்ணுறது தான் நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் ஓகேவா. இது எல்லாமே வந்து அதோட ஃபியூச்சர்ஸ். ஸோ நான் வந்து இன்டர்ஃபேஸ்க்கு வந்து சின்டாக்ஸ் வந்து சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்டர்ஃபேஸுன்னு அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுத்து உள்ள ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு இம்ப்ளிமெண்ட்னு கீவேர்டு வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் அந்த இன்டர்ஃபேஸை நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ண முடியும் ஓகேவா. பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த பிரிண்ட்டுக்கு நம்ம வந்து டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் வந்து இன்டர்ஃபேஸ் கான்செப்ட். அண்ட் தென் நம்ம எதுக்காக இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்னா ஒரு 3 ரீசன். அப்ஸ்ட்ராக்ஷனுக்காண்டி, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், லூஸ் கப்ளிங் ஓகேவா. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கட்டும். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம லைக் ஜாவாவில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஏன் இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு சைல்டு கிளாஸ்க்கு 2 பேரண்ட் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டைமண்ட் ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓகேவா. ஸோ இதுக்கு தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா லைக் இப்போ வந்து நான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு போட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இங்கே ஏன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இன்னொரு இன்டர்ஃபேஸ் வந்து என்ன அப்படின்னா பி அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாஸ் சின்னு ஒன்று போட்டு இன்டர்ஃபேஸ்க்கு என்ன கீவேர்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட்னு கீவேர்டு ஏ கமா பி இப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா. இன்டர்ஃபேஸில் நம்ம இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இது வந்து என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் இப்படி தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து லைக் இன்ஹெரிட்டன்ஸில் எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு
இந்த மாதிரி 2 பேரண்ட் கிளாஸை நம்மளால் வந்து ஒரே சைல்டு கிளாஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி முடியும். ஓகேவா? இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ லைக் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரிமோட் கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிவிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏசிக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரொஜெக்டருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். நோட் பண்ணியிருக்கீங்களா? இன்டர்ஃபேஸும் காமன் ரூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணும். இம்ப்ளிமெண்டேஷன் டிவைஸும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைக் டிசைட் பண்ணும். ஓகேவா? இவ்வளோ தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது வந்து கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லைக் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நார்மல் மெத்தடும் இருக்கலாம். ஆனால் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம 100% அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தோமா, ஸோ ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு தான் வந்து இருக்கும். அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. இன்டர்ஃபேஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து என்ன அப்படின்னா ப்ரைவேட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம். ஆனால் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து என்ன மெம்பர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக பப்ளிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொன்னால் வென் காமன் கோடு வந்து ஷேர் பண்ண வேண்டியது அந்த அப்போம்பொழுது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அனிமல் அந்த மாதிரி. ஓகேவா? இன்டர்ஃபேஸ் எப்போ யூஸ் பண்ணணும்? ரூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்டபிள், பேயபிள், ரன்னபிள் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்த்தோம்? அப்ஸ்ட்ராக்ஷன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் காட்டுறது. அப்ஸ்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ண 2 வேஸ் லைக் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு, இன்டர்ஃபேஸ்னு 2 வேஸ் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து பார்ஷியலாக அப்ஸ்ட்ராக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணும். இன்டர்ஃபேஸ் வந்து ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் தென் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோஸில் வந்து நிறையா கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரூப்ஸ் கான்செப்ட் தான். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுதேன். ஸோ இந்த நோட்ஸே உங்களுக்கு போதும் எக்ஸாம்ஸ், இன்டர்வியூஸ் ஆர் வைவா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதுவே மோர் தென் எனஃப் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி போட்டுருங்க. தேங்க்யூ கைஸ்.